வெல்கம் பேக் டு மை சேனல். அடுத்தது இந்தியாவின் வேளாண் புரட்சிகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, எதுக்கு புரட்சி பண்ணியிருக்காங்க, எதுக்காக புரட்சி பண்ணியிருக்காங்க, அதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட்ஸ் தான் சோஷியல் சயின்ஸில். மஞ்சள் புரட்சி, இந்த பக்கம் புரட்சியும் இந்த பக்கம் உற்பத்தியும் சொல்லியிருப்பாங்க. மஞ்சள் புரட்சி, ஓகேவா? அது எதுக்குன்னா எண்ணெய் வித்துக்களுக்கு மஞ்சள் புரட்சி, குறிப்பாக கடுகு மற்றும் சூரியகாந்திக்கு. ஓகேங்களா? நீல புரட்சி அப்படின்னா மீன்கள் உற்பத்தி. நீல புரட்சி மீன்கள் உற்பத்தி. மீன்கள் கடலில் இருக்கும், கடல் நீளமாக இருக்கும் இல்லையா, அதனால் நீல புரட்சின்னு வச்சுருப்பாங்க போல். பழுப்பு புரட்சி அப்படின்னா தோல், கோகோ, மரபு சாரா உற்பத்தி. ஓகேங்களா? இது மூணுத்துக்கும் பழுப்பு புரட்சி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தங்க நூலிழை புரட்சி எதுக்குன்னா சணல் உற்பத்தி. நூலிழை அப்படின்னாவே சணல் வந்துடும். ஸோ தங்க நூலிழை புரட்சி அப்படின்னா சணல் உற்பத்தி. பொன் புரட்சி அப்படின்னா பழங்கள், தேன் மற்றும் தோட்டக்கலை பயிர். பழங்கள், தேன் மற்றும் தோட்டக்கலை பயிர். சாம்பல் புரட்சி அப்படின்னா உரங்கள். இளஞ்சிவப்பு புரட்சி அப்படின்னா வெங்காயம், மருந்து, பொருட்கள், இறால் உற்பத்தி. இது எல்லாத்துக்கும் இளஞ்சிவப்பு புரட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. பசுமை புரட்சி வேளாண் உற்பத்தி. அனைத்து வேளாண் உற்பத்திக்கான புரட்சி பசுமை புரட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. வெள்ளி புரட்சினா முட்டை மற்றும் கோழிக்கு வெள்ளி புரட்சி. வெள்ளி இழை புரட்சினா பருத்தி. இதில் பாருங்க, வெள்ளி புரட்சினா முட்டை மற்றும் கோழி, வெள்ளி இழை புரட்சி அப்படின்னா பருத்தி. சிவப்பு புரட்சி அப்படின்னா இறைச்சி உற்பத்தி, தக்காளி உற்பத்தி. வட்ட புரட்சி உருளைக்கிழங்கு நம்ம தெரிஞ்சிருக்கோம். வெண்மை புரட்சி பால். வட்ட புரட்சி உருளைக்கிழங்கு, வெண்மை புரட்சி பால். இந்த புரட்சிகளும் இந்த உற்பத்திகளும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட்ஸ்.